அண்ணா, சட்டமன்றத்தை பொறுத்தவரை அது டிராமா மன்றமாக மாறிவிடக் கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்துங்கண்ணா. சட்டமன்றம் ஆக்கப்பூர்வமாக, உணர்வுபூர்வமாக மக்கள் பிரச்சனைகளை மட்டும் பேசக்கூடிய இடமா இருக்கணும். ஆனா இன்னைக்கு நாம் பார்க்கும் பொழுது ஏதோ பழைய பஞ்சாயத்தில் சட்டமன்றத்தில் வந்து தீர்த்து கொள்வதாகத்தான் நான் பார்க்கிறேன். அரசியலுக்கு வருவதற்கு முன்பு இருந்த பஞ்சாயத்தும் சட்டமன்றத்தில் தீர்க்கப்படுகிறது. சட்டமன்றத்தில் சில மெம்பர்ஸ்க்கு இருக்கிற பஞ்சாயத்தும் அங்கே தீர்க்கப்படுகிறது. அதனால் நான் ஏற்கனவே சொன்னது போல ஆளும் கட்சியின் சார்பாக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் புதியவர்கள், இன்னும் அவங்களுக்கு நிறைய செஷன் வேணும். அவங்களும் வேகமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கிறாங்க. எதிர்கட்சியிலையும் புதியவர்கள் இருக்கிறாங்க. அதனால் இன்னைக்கு சட்டமன்றம் ஒரு டிராமா மன்றமாக மாறிவிடுமோ என்கின்ற ஐயம் தமிழக மக்களுக்கு ஒரு கேள்வியாக எழுந்திருப்பதை பல இடத்துல நான் தனிப்பட்ட முறையில் பார்க்கிறேன். நன்றிங்க. அல்காரிதம் அந்த ஃபீடை கொடுக்குது. ஸோ டோப்பமைன் அடிக்ஷனில் பாதி பேர் ஹோட்டலுக்கு போங்க, பஸ்ஸுக்கு போங்க, ஃப்ளைட்டுக்கு போங்க, நடந்து போங்க, சோஷியல் மீடியாவில் மட்டும்தான் இருக்கிறாங்க. அதனால் ஒரு தலைமுறை ஜோம்பிக்களை உருவாக்கிட்டு இருக்கிறோம், ஒரு தலைமுறை ஜோம்பியை உருவாக்குறோம். இந்த மாணவ செல்வங்களுக்கு சோஷியல் மீடியாவும் கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்ல கிடைக்கணும். அதுவும் கூட முக்கியம். ஒரு அமெரிக்கா நிறுவனம் வாழவோ, ஒரு யூரோப்பிய நிறுவனம் வாழவோ, இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்முடைய கஸ்டமர்ஸ் அண்ட் கன்சியூமர்ஸ் ஒரு கினியா பிக்கை போன்று இருக்கக்கூடாது என்கின்ற கருத்தை இங்க நான் வச்சேங்கண்ணா. ஏன்னா ஆஸ்திரேலியா அண்டர் 16 கீழே தடை பண்ணியிருக்காங்க, ஆஸ்திரேலியா தடை பண்ணியிருக்காங்க, இங்கிலாந்து தடை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் அண்டர் 16 கீழே 16 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு சமூக வலைதளம் என்பது முற்றிலுமாக தடை. அவங்க எல்லாம் முன்னேறிய நாடுகள். ஆனா இந்தியா போன்ற நாடுகளும் அதை ரொம்ப பரிசீலிக்கணும், தடை செய்ய ஆரம்பிக்கணும், கண்ட்ரோல்டு என்விரான்மெண்ட்ல கொடுக்கணும் என்பதும் என்னை போன்ற மனிதர்களுடைய தொடர்ந்து நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கையாகவும் இருக்கு. நிறையாங்கண்ணா, சோசியல் மீடியாவை பார்த்து கொலை பண்றாங்க. சோசியல் மீடியாவை பார்த்து கொலை பண்ணதுக்கு அப்புறம் அந்த கிரைம் சீனை எப்படி எடுக்க வெளியே வரலான்னு பாக்குறாங்க. அதில் நல்லதும் நடக்குது, இல்லைன்னு நான் சொல்லிங்கன்னா. ஆனா நிறைய கெட்டது நடக்குது. பால்லியா பருவம், வயது குறைவான ஒரு பருவம், 14, 15, 16, இம்பர்சனபிள் மைண்ட், எதை பார்த்தாலும் நம்பக்கூடிய ஒரு வயசு. இன்னைக்கு இந்தியாவுடைய சமூக வலைதளத்தினுடைய தாக்கம் அதிகமா இருக்கு. ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து எல்லாரும் பின்பற்றும் பொழுது இந்தியா போன்ற நாடுகள் கடுமையான சட்டங்களை கொண்டு வருவதற்கு எதற்காக தயங்க வேண்டும் என்பதும் என்னுடைய கருத்துங்கண்ணா. அண்ணா, 8 லட்சத்தை நோக்கி வந்திருக்கோங்கண்ணா. நேற்று ஒரு ஸ்கூல்ல 1008 நாங்க நட்டோம். 8 லட்சமும் டாக்குமெண்ட் பண்ணி நட்டிருக்கோம். அதே ஒரு பெரிய நம்பர் தான். அதனால இந்த மாதத்திலிருந்து நம்ம துவங்கி இருக்கிறோம் 20 லட்சம். ஒரு வாலண்டியர் ஒரு மரம்னா 20 லட்சம் மரம். இன்னைக்கு 8 லட்சத்தை நம்ம ரீச் ஆயிருக்கிறோம். அந்த சின்ன சின்ன லாஜிஸ்டிக்ஸ் இஷ்யூ நம்ம சரி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். மரம் கிடைக்கல, அதற்கான விஷயத்தை சரி பண்றோம். அதனால் எங்களை பொறுத்தவரை வீதிலிட அமைப்பு 8 லட்சம் மரத்தை இன்னைக்கு நம்ம தாண்டிட்டோம். 20 லட்சம் மரம் என்பது நம்முடைய இலக்கு. அந்த இலக்கையும் தாண்டி நம்ம போயிருவோம். இந்த மாதத்தில் ஆரம்பித்திருக்கின்றோம், அதை இன்னும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதனால் நாங்கள் மற்றவ மாதிரி நான் கொடுக்குற டேட்டா எல்லாமே ஆத்தென்டிக் டேட்டா மட்டும்தாங்க நான் சொல்லுவேன். ஏன்னா அக்கௌண்டபிலிட்டி எங்களுடைய அக்கௌண்டபிலிட்டி. அதனால் நிச்சயமாக மரமாக இருக்கட்டும், நம்ம செய்யக்கூடிய நிகழ்வுகளாக இருக்கட்டும். இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது பழனியில சண்முக நதியினுடைய சுத்தத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதே போல காவேரி தாய் சுத்தம் செய்யறாங்க, வைகையில பண்றாங்க, பீச் கிளீனிங் நடந்துகிட்டு இருக்கு. அதனால் இதெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமாகத்தான் நான் பாக்குறேங்கன்னா, எங்களால் முடிந்த அளவுக்கு நல்ல சமுதாயத்தை உருவாக்குவதற்கு நாங்கள் பாடுபடுகின்றோம். அண்ணா பிடிக்கணுங்கண்ணா, அது காவல்துறை செய்வது சப்ளைங்கண்ணா. நீங்க டிமாண்டை கண்ட்ரோல் படுத்த முடியாம போதைப் பொருள் நம்ம கட்டுப்படுத்த முடியாதுங்கண்ணா. கல்லூரி ஒரு கல்லூரியிலையும் ட்ரக் அம்பாசிடர் இருக்கணும். பத்திரிகை நண்பர்கள் நீங்க தான் ரொம்ப முக்கியம். நீங்க அதை பத்தி பேசணும், எழுதணும். அரசை இன்னும் நீங்க ஃபோர்ஸ் பண்ணணும். அதனால அரசு செய்வது சப்ளை கண்ட்ரோல். ஆனா நீங்க டிமாண்டை என்னை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அதற்கு இது போன்ற விழிப்புணர்வு நிகழ்வுகள் நிறைய நடக்கணும். டிமாண்டும் கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கும் பொழுது முழுமையாக நம்முடைய தலைமுறையில ஒரு போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்க முடியும் என்று நம்புகிறேன்.